ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிச்சன் மேக் ஓவர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ போட்டிருப்பேன். அதிலே சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவோ மேக் ஓவர் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அம்மா வீட்டு கிச்சன் தாங்க. நான் ஊருக்கு போனப்போ பண்ண மேக் ஓவர். போன வருஷம் இதே மாதிரி ஜஸ்ட் டீப் க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் கிச்சனை நல்லா நீட்டாக அழகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆன்லைனில் வந்து திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா வந்து மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி என்னென்ன மாதிரி கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாயிடுச்சு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் போன வருஷம் போட்ட வீடியோலேயே கூட சொல்லியிருப்பேன், நான் வந்து அம்மானால் ஓரளவுக்கு தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து வீட்டிலே இருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்க டைம் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து தோட்டத்தை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு டைம் பத்தாது. இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து அழுக்கு கிடையாது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அடுப்புக்கு பின்னாடி மட்டும் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். அதை வந்து அடுத்து ஒயிட் கலர் சுண்ணாம்பு அடித்து அந்த கருப்பு கலர் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி அது எண்ணெய் பிசுக்கெல்லாம் கிடையாது. ஸோ வந்து அந்த இடம் எப்படியுமே பார்க்க அசிங்கமாக தான் இருக்குது. அதையும் நீட் பண்ணணும். நான் போன டைம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் டப்பா, எல்லா டப்பாவும் அம்மா எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. அதெல்லாம் போட்டுட்டு பூராமே ஸ்டீல் சம்படத்தில் மாற்றின மாதிரி காமிச்சிருப்பேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீல் சம்படம்லாம் பெருசாக இருக்குது. அதுக்கு தகுந்த பொருள் கிடையாது. பார்க்கவும் ஒரு மாதிரி யூனிஃபார்மாக இல்லை. ஏன்னா கிச்சன் ரொம்ப சின்னது அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த கண்டெய்னர் இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ வந்து அம்மா வந்து கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி தட்டுமான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. பிளாஸ்டிக்கே போதும், அதுக்கப்புறமா நம்ம வேறு வீடு எதுவும் கட்டினோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஸ்டீல்லே நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். கிளாஸ் வந்து அவசரத்தில் எடுக்கும்போது தவறி விழுந்துடும், வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காண்டி பிளாஸ்டிக்லேயே வந்து 1 கிலோவில் பாதி, அரை கிலோவில் பாதின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டெய்னர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. வால்பேப்பர் டீட்டெயிலாம் வந்து நான் அதில் கொடுக்கல, இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிச்சன் இப்படி தான் இருக்குது. எடுக்கிற பொருளை அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுருவாங்க. மற்றபடி தீர கழுவி போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அதை நம்ம மேக் ஓவர் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன்ட்டு அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். அது எல்லாமே காயிற டைமுக்குள்ளே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பொருள் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு நமக்கு அடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்போ வந்து அதெல்லாம் கழுவி காய வச்சதுக்கப்புறமா கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் திண்ணையில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா செல்ஃபில் போட்டிருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துகிட்டு ஒற்றை அடித்து பூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா செல்ஃபெல்லாம் நீட்டாக ஆயில் ஊற்றி கழுவணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம எல்லாமே புதுசாக வைக்கிறோம் இல்லையா. ஸோ கிச்சனுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி அதுக்கப்புறமா செட் பண்ணால் தான் நமக்குமே பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனா ஓவராலாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே கூட மாற்றி வைக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் டீப்பாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒற்றை அடித்து கூட்டி தள்ளிட்டு செல்ஃபில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, இது வந்து எங்கள் உள்ளூரில் கொண்டு வர்றது, லோக்கலில் கிடைக்கிற ஆயில். இது வந்து மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லாவே அழுக்கு போகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதையுமே தேய்ச்சி கழுவி விட்டுட்டா தான் நம்ம வால்பேப்பர் ஒட்டும்போது நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா எண்ணெய் பிசுக்கு இருந்தால் எடுத்துகிட்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டு அதையுமே தேய்ச்சி நீட்டாக எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம். செல்ஃபு, அடுப்பு, கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்ல ஆயில் ஊற்றி கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து என்ன தான் கழுவி எடுத்தாலுமே பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை இல்லையா. ஸோ வந்து நம்ம கிச்சனை மேக் ஓவர் மட்டும் பண்ணால் மட்டும் பத்தாது. அந்த இடம் வந்து நமக்கு அழகாக ஆகணும். அதுக்காண்டி தான் வந்து வால்பேப்பர் போட்டிருந்தேன். போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேக் ஓவர் பண்ணும்போது அடுப்புக்கு பின்னாடி மட்டும் லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு வால்பேப்பர் வந்து போட்டிருந்தேன். அது வந்து 1 வருஷம் வரைக்குமே தாங்குச்சு. இந்த வால்பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க கம் மட்டுமே பத்தலை. ஏன்னா நான் இந்த வீடியோ இந்த மேக் ஓவர்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த வால்பேப்பர் எப்படி இருந்துச்சுங்கிறதும் எனக்கு தெரியும். அதில் இருக்க கம் மட்டுமே பத்தலை. கம் போட்டு திரும்ப ஒட்டினாலுமே லைட்டாக எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்பப்போ ஒட்டி விடுற மாதிரி தான் இருந்தது.
லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற வால்பேப்பரே நல்லா ஸ்டிக்கியாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மேபி ஃபெஃபிகால்லாம் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஒட்டுமோ என்னமோ தெரியல. ஃபஸ்ட்டு கிச்சனெல்லாம் நீட்டாக சோப் போட்டு கழுவி விட்டுட்டு தரையுமே நல்லா ஆயில் ஊற்றி கழுவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலையெல்லாம் முடிக்கங்குள்ளேயுமே ஒரு 11 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஆகிடுச்சு. பாக்ஸ் எல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு அதில் இருக்கிற க்ராசரிஸ்லாம் நீட்டாக ரீஃபில் பண்ணிட்டேன். இது வந்து அந்த வால்பேப்பர் வந்து ஸ்டிக்கர், அந்த பேப்பர் தான், அந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இந்த பேப்பர், அதவே வந்து செல்ஃபில் போட்டேன். பார்க்க அழகாக இருந்தது ஒயிட் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸில் பொருள் வாங்கலை, இப்போதைக்கு இருக்கிற பொருளை மட்டுமே கொட்டி ரீஃபில் பண்ணிட்டேன். வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு எது என்ன இதில் இருக்குதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு, அதுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா சர்க்கரை, இது எல்லாமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வச்சுப்போம் இல்லையா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு அடுக்கிட்டேன் பெரிய பாக்ஸில் போட்டு. இந்த பெரிய பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 பாக்ஸ் எனக்கு ஆஃபரில் வந்தது, போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதில் எல்லாத்தையுமே பருப்பு ஐட்டமும் குழம்பு மிளகாய் தூளும் சர்க்கரையும், இதில் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ பவுடர், காஃபி பவுடர், மஞ்சள் தூள், இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து சின்ன பாக்ஸில் போட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லுக்கு வந்து இப்படி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இதை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படியே டோட்டலாக. முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி நீட்டாக செட் பண்ணங்காட்டியும் பார்க்கவே அழகாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்பேப்பர் தான் ஒட்டணும். அதை நான் பாதி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் ஒட்டணும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்தினாங்க, நீ வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ஞாபகமே வந்தது. ஸோ பாதி ஒட்டியாச்சு, பாதி இன்னும் ஒட்டலை. அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா 175 நினைக்கிறேன். இன்னொரு வால்பேப்பரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்து 185, இது வந்து 175. ஃபஸ்ட்டு இது ஒட்டிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அந்த வால்பேப்பர் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஒட்டியாச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சுங்கிறது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த மேக்கவர் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா சின்ன வாட்டர், இதெல்லாம் வந்து நம்ம அதில் கவர் பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதை மட்டும் விட்டாச்சு. சன்லைட் வரணும் நமக்கு, நம்ம அதெல்லாம் கவர் பண்ணிட்டா பார்க்க அழகாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். நமக்கு ஆயிலோ எது தெரிச்சாலுமே நம்ம சோப்பு போட்டே கழுவி விட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. ஆனால் வந்து இந்த வால்பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒட்டினதுக்கப்புறமே எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 நாளையிலே பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்தது. அதை வந்து அதுக்கப்புறமா நான் ஃபெஃபிகால் போட்டு ஒட்டி விட்டுருந்தேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. வால்பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் எல்லா பாக்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா கிச்சன் பார்க்க நல்லாவே நீட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பருப்புமே இருக்குது. கொள்ளு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, மிளகாத்தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் வந்து ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறதுக்காக வேண்டி. இதில் சில்லி பவுடர், தனியா பவுடர், சாம்பார் பவுடர், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர், டீ பவுடர், இந்த மாதிரி அம்மா வந்து எதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களோ அதை மட்டும்தான் கண்டெய்னர் வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் கிச்சன் வந்து அடைச்சிட்டு இருக்காது நமக்கு. மேலே பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரம், அதுக்கப்புறம் பனியார சட்டி வச்சுருக்கு. மேலே வந்து பூரி ப்ரெஷ், அதுக்கு வந்து ஒரு கவர் போட்டு கட்டிட்டேன். நான் அது எப்போயாவது தான் எடுப்போம், அது எண்ணெய் பீஸ் கடிச்சிருச்சு ஒரு மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நீட்டாக கழுவிட்டு கவர் போட்டு கட்டி வச்சாச்சு. பனியார கல்லும் இட்லி சட்டியும் அடிக்கடி எடுப்பாங்க. ஜார் வந்து பெரிய ஜார் எப்போவாது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து தேவைப்படுற ஜாரு, 2 மாவு பாத்திரம், இது வந்து மாவு அரைச்சாங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த இடம் நீட்டாக தான் இருக்கும். புளி, அதுக்கப்புறம் ஏதாவது உடச்சிருந்தா அதை போட்டு வச்சுருக்கேன். சின்ன கூடை மாதிரி அம்மா வச்சுருந்தாங்க, அதிலே போட்டு வச்சுட்டேன். பெரிய பாக்ஸ்லாம் எதுவுமே அதுக்காண்டி தனியாக வாங்கலை. கீழே பார்த்திங்க அப்படின்னு நேராக கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ட்ரே வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த தோசைக்கு சப்பாத்திக்கு ஊற்றுற எண்ணெய் ஒரு சின்ன கிட்லியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தூளுப்பு, கல்லுப்பு மட்டும் அதுக்கு ஜாடி கிடைக்கல, நானும் தேடினேன். இங்கே வந்து லோக்கலில் எங்கேயும் கிடைக்கல, சிட்டி சைட் போனால் தான் கிடைக்கும். அதனால் அதை மட்டும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் கத்தி வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் வந்து கொஞ்சமாக நெய் இருந்தது, அதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலா, கடுகு, சீரகம், அது மாதிரி அஞ்சரைப்பட்டி. மேலே இருக்கிறது நம்ம வந்து கரம் மசாலா ஐட்டம், பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், லவங்கம், அந்த மாதிரி. பக்கத்துலேயே வந்து மிக்ஸி வச்சாச்சு. ஓவராலாக இந்த 3 ஷெல்ஃபில் அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சாச்சு. கீழே வந்து காய் கூட வச்சுருக்கோம்.
இந்த சைட் பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக கீழே சப்பாத்தி கல் மட்டும் அதுக்கு அடியில் வச்சு அதில் வந்து தயிர் மட்டும் ஊற்றி வச்சா பால் டீக்கு எடுத்து வச்சு அங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவி வச்சது வச்சுருக்கோம். பாத்திரம் வெளியிலேயே கழுவி கமுத்திடுவோம். ஸோ வந்து கிச்சனுக்குள்ளே வர தேவையில்லை. தேவைப்படுற பொருளை இந்த கூடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனோட லுக்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயாச்சு. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட பார்க்க நீட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வால்பேப்பர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பை 1 get 2 கிடச்சிது. அதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை விட நல்ல நல்ல கலர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நான் தான் வந்து ஆஃபரில் வருதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு டோட்டலாக வந்து 1000 கிட்ட ஆச்சு. கண்டெய்னர், அதுக்கப்புறம் வால்பேப்பர் 2 இது எல்லாமே சேர்த்து வாங்கும்போது இது கூடயே ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸும் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து எனக்கு 1000 ருபீஸ் செலவாச்சு. உங்களுக்கு இந்த கிச்சன் மேக் ஓவர் பிடிச்சிருந்ததாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.